ஒரு மனிதன் வேலை செய்தால்தான் அவனுடைய பசியை தீர்த்துக் கொள்ள முடியும் என்கிற சூழ்நிலையில் வைத்திருந்தால்தான் அவன் வேலை செய்வான், இல்லையேல் சோம்பேறியாக மாறிவிடுவான் என்று அரசியலிலே முடிவெடுப்பவர்கள் வைத்திருக்கின்ற கருத்தை நாம் விட வேண்டும். உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு கோடி பேரில் ஒரு 10 பேர் எடுக்கிற முடிவுகளைத்தான் அந்த கோடி பேரும் வாழறாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த 8 கோடி பேருடைய வாழ்க்கை சம்பந்தமான எல்லா பெரிய முடிவுகளையும் வெறும் 80 பேர் தான் எடுக்கிறாங்கய்யா. அதுக்கு மேல கிடையாது. 80ங்கிறதே கூட அதிகம். உண்மையில இன்னும் சுருக்கி பார்த்தா 8 பேர் தான் எடுக்கிறாங்க. ஒரு கோடிக்கு ஒருவர் தான் முடிவெடுக்கிற அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் நம்முடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். பிராக்டிக்கலா சொல்லணும்னா முடிவெடுப்பவர்கள் இந்தியா முழுவதும் 140 கோடி பேர் தான். மொத்தமா 140 பேர் தான் டெசிஷன் மேக்கர்ஸ். மீதி எல்லாமே அதை எக்ஸிக்யூட் பண்றவங்க தான். இந்த டெசிஷன் மேக்கர்ஸ் மத்தியில ஒரு தவறான புரிதல் இருக்கு. மனிதனை அவன் வேலை செய்தா மட்டும்தான் பசி இல்லாம இருக்க முடியும்ன்ற நிலைமையிலேயே வச்சிருந்தாதான் அவன் வேலை செய்வான், இல்லைன்னா சோம்பேறி ஆயிடுவான், அவனை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற தவறான புரிதல் நம்முடைய முடிவெடுப்பவர்கள் மத்தியிலிருந்து அழிய வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் மற்ற வளங்களுக்காக வேலை செய்ய வேண்டுமே தவிர, வேலை செய்தால் மற்ற வளங்கள் வரும், இல்லைன்னா மற்ற வளங்கள் இருக்காது அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யணுமே தவிர அடிப்படை உணவுக்காக வேலை செய்யக்கூடாது. இந்த முடிவெடுக்கின்ற அரசியல்வாதிகள் மத்தியில் வந்துவிட்டாலே ஹங்கர் மறைஞ்சிருங்க. உண்மையில இப்போ ஹங்கர், பசி என்பது முடிவெடுப்பவர்கள் முடிவெடுத்து அதனால் பசியை வைத்திருக்கின்றார்களே தவிர பசி ஒரு பொருளாதார ரீதியான கட்டாயம் இல்லை.